என் பையன் எடிட்டரா இருக்கான் அதுல. இதுல எடிட்டரா இருக்காங்களா? நீங்க நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே அடிக்கடி அந்த படத்தை பார்த்தாலுமே கண்ணில் தண்ணி வந்துடும் எனக்கு. அதே மாதிரி ஜென்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள அட்லீஸ்ட் கேட்கலாம், கேட்கலாம், உங்களுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இருக்கா, பண்ணிக்கோங்கன்ற ஒரு வார்த்தை கேட்டால் அட்லீஸ்ட் அவங்க அதை திங்க் பண்ணவாச்சும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது சினிமானா ஒன்று படம் பார்த்து அழுவ வரணும், இல்லை சிரிக்கணும், இல்லை சிந்திக்கணும். இந்த படத்தில் வந்து எல்லாமே கலந்த மாதிரி கிளைமேக்ஸ் அந்த ஒரு 5 மினிட்ஸில் வந்து சிரிப்பு சிந்தனை எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஹீரோயினிலாம் சுவாசிக்காவா அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் ஆண்டனி வந்து கேள்வி மாதிரி தான் வராரு, லாஸ்ட் ஒரு ½ படம் தான் வராரு, வந்து அவரோட ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. எங்கடா ஹீரோ விஜய் ஆண்டனின்றாங்க, ஆளே காணும் லாஸ்ட்டாக தான் வராரு, கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் படம், அதில் 2 மணி நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நமக்கே ஒரு மாதிரி அயற்சி ஆகிடுது. ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க போதுன்ற மாதிரி. என் பையன் எடிட்டரா இருக்கான் அதுல. இதுல எடிட்டரா இருக்காங்களா? நீங்க நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே அடிக்கடி அந்த படத்தை பார்த்தாலுமே கண்ணில் தண்ணி வந்துடும் எனக்கு. ஆனா எனக்கு இந்த கருத்து ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல வந்திருக்காங்க மாமூ? இது போல எனக்கு அந்த மாதிரி தான் தனியா லேடிஸ்லாம் தனியா இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறது எனக்கு பிடிக்கும். மற்றவங்களும் எனக்கு இந்த மாதிரி செய்யாது. இது போல தான் இருக்கணும். இது யாரும் பழைய ஆளுங்க மாதிரிலாம் இல்லை. நான் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு அந்த கருத்தெல்லாம் அப்பவே இருக்கு. விஜய் ஆண்டனி அந்த சுவாசிக்கா அவங்க இது ரோல் எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த ஹீரோயினோடது ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க அந்த கேரக்டர் அப்படியே இருக்காங்க. அவங்க எப்படி தான் அப்படி நடிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்லா நடிப்பு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஆமாம், அதுதான் ஃபேமிலியோட எல்லாருக்கும் அது பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் வந்துடுவாங்க. பிச்சைக்காரன் படம் வந்து சம்திங்காக இருக்குது, அந்த அளவுக்கு வரும், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். எல்லாருமே எல்லா லேடிஸும் பார்க்க வேண்டிய படம். அதே மாதிரி ஜென்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள அட்லீஸ்ட் கேட்கலாம், உங்களுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இருக்கா, பண்ணிக்கோங்கன்ற ஒரு வார்த்தை கேட்டால் அட்லீஸ்ட் அவங்க அதை திங்க் பண்ணவாச்சும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அவங்களோட லைஃப் அவ்வளோதான்ட்டு நம்ம டிசைட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவங்க அந்த லைஃப்பை வாழ்வாங்க. ஸோ இது இந்த மூவி ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. பீங்க மதராக இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தைங்களை எப்படி வளர்ப்போம், என்ன பண்ணுவோம், அவங்களுக்காகவே அந்த லைஃப் ஃபுல்லாகவே வாழ்ந்துடுறாங்க. ஓகே மேம், மியூசிக் வைஸ் எப்படி மேம் இருந்துச்சு? மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. நியூ மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓகே, விஜய் ஆண்டனி சார் அந்த சுவாசிக்கா ரோல் எப்படி இருந்துச்சு? அவங்களோட கேமியோ எப்படி நல்லா இருந்தது. எல்லாமே சுவாசிகா மேமோட ஆக்டிங் வந்து நிஜமாவே எப்பயுமே ஆக்டிங் தான் அந்த எமோஷன்ஸை கன்வே பண்ண முடியும். ஸோ அவங்க அழுதா நமக்கு அழுத வரதுதான் ஆக்டிங். அதில் தான் நமக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப ஸோ அது எல்லாமே ரொம்ப எமோஷனலாக நல்லாவே. அதாவது சினிமானா ஒன்று படம் பார்த்து அழுவ வரணும், இல்லை சிரிக்கணும், இல்லை சிந்திக்கணும். இந்த படத்தில் வந்து எல்லாமே கலந்த மாதிரி கிளைமேக்ஸ் அந்த ஒரு 5 மினிட்ஸில் வந்து சிரிப்பு சிந்தனை எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாமே வந்து கண்டிப்பாக இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு அம்மா மகனுக்கு உண்டான படம். கண்டிப்பாக அது பார்க்கலாம். நல்ல ஒரு காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுவும் ஸ்வஸ்திகா படம் வந்து நல்லா லைவாக இருந்திருக்காங்க. படத்தில் கதையாகவே வாழ்ந்துருக்காங்க. படம் நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பர். தேட்டரில் பாருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப தரமான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன குறைகள் லேக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வேறு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா ரியல் லைஃப்பில் நிறைய பேர் கனெக்டட் ஆகும். இந்த படம் நிறைய கனெக்ட் பண்ணுவோம். என்னன்னா அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா புருஷன் தெரியல, புருஷன் விட்டு போயிட்டான், அல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் போகும்போது பொண்ணு வந்து ஆனஸ்டாக எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதுக்காக எந்த ஒரு முடிவு துணிஞ்சு செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம் எல்லாருமே. அதான் ரொம்ப அந்த ஹீரோயினிலாம் சுவாசிக்காவா அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் ஆண்டனி வந்து கேள்வி மாதிரி தான் வராரு, லாஸ்ட் ஒரு ½ படம் தான் வராரு, வந்து அவரோட ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. எங்கடா ஹீரோ விஜய் ஆண்டனின்றாங்க, ஆளே காணும் லாஸ்ட்டாக தான் வராரு, கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. என்ன மியூசிக்லாம் கொஞ்சம் லேக் அடிச்சுதாங்க. அங்கே தோல்வி வந்தால் 10 ஓகே, ஒன் டைம் ஆச்சு. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் லேக் தான் தலைவா. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் சீரியல், ஏன்னா 70% கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவங்கள சீரியல் பார்த்தா 5 மணி நேரம் மட்டும் 6 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்டான படம். நம்மள மாதிரி இதை யூத் ஜென்டர் ஒரு 18-17+ அவங்களாம் உட்காந்துனா பார்க்க முடியாது. ஏன்னா நம்மள ஃபேமிலி ஆடியன்ஸ் 40+ என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நான் தரமான படம். நானே ஏமாற்றப்பட்டேன். இந்த எங்கடா ஹீரோக்கான லாஸ்ட்டாக தான் வராது. இருந்தாலும் ஓகே, அவர் வந்து போர்ஷன் இருக்கும் பார்த்துட்டு அவ்வளோதான். திரையில பார்த்துட்டு அவருக்கோட கேரக்டர் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலிக்கு உண்டான படம். ஒரு கனெக்டராக கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க. எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் நம்ம பண்ண முடியாது. அப்பா அம்மா தொல்லை, அடுத்தவங்க தொல்லை, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் நம்ம எந்த ஒரு முடிவும் ஆசை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதா இருந்தாலும் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி பார்த்தா தான்
ரெண்டாவது பார்க்கணும்னு தோணாது. அந்தளவுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். சுவாசிகா மேடம், விஜய் ஆண்டனி சார், அதோட சுவாசிகா மேடத்துக்கு 2 சன்னு நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. சசி சாரோட தனி ஆளுமை இந்த படத்தில் தெரியுது. சொல்லாமலை படம் பார்த்துருந்தா தெரியும். பிச்சைக்காரன், பூ படத்தில் வந்து அசத்தி இருப்பார். இந்த படமும் அதில் ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். சசி சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்ல மனிதநேயமிக்க ஒரு மனிதர். படம் வந்து அவர் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் ஒரு படமாக வெளிப்படுத்திருக்காரு. அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு பிடிச்ச சீன் எந்த சார்? எந்த நாங்கள் சினிமாவில் ஒர்க் பண்ண கவின் கலைஞராக இருக்கிற சினிமாவில் இருக்கிற ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. என்ன நடக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க, உள்ளே இருக்கிற கதையை சீன் எல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது இல்லையா? அந்த பழக்கங்களுக்கு இல்லை. நீங்களும் போய் படம் பாருங்க சார். உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? எனக்கு எல்லா சீனும் பிடிச்சிருக்கு சார். எல்லாரோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன வழிக்கு டவுன் கருணாசன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கான படம் எல்லாரும் பார்த்துட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. ஏற்றுக்கிட்டா ரொம்ப அற்புதமான ஒரு சசி சாரோட பெரிய நிறைய பேர் காலகாலமாக இந்த மாதிரி புரட்சிகரமான விஷயத்தெல்லாம் பாலச்சந்தர் சார் சொல்லுவார். அதை நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்களில். அந்த மாதிரி சிந்திச்சிருக்காரு. படம் ஷார்ட்டாக இருக்குது, சொல்ல வேண்டிய மெசேஜ் சொல்லியிருக்காங்க சார். படம் ஷார்ட்டாக இருக்குது, சொல்ல வேண்டிய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்ல வேண்டிய மெசேஜ் எப்படி சார்? 2.5 மணி நேரம் யோசனை பண்ணி நல்லா தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மியூசிக்கு பின்னணி இசை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாங்கு நல்லா இருக்குது. லேக் எதாக இருக்கா சார்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். எல்லாமே கலந்து தான் சார் நம்ம படங்கிறது. பொறுமை வேணும். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் கேரளாவில் நிறைய, தமிழ்லேயே அந்த மாதிரி பொறுமையான நல்ல விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிற அந்த பக்கம் நம்ம ஆடியன்ஸ் நிறைய இருக்க பெருசு. இந்த மாதிரி படங்களை ஏற்றுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சமுதாய சீர்திருத்த கதைகள்லாம் நிறைய வரும்னு நம்ம இதில் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு சார் படம். ரொம்ப லாகாக இருக்கா? ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்கு. மியூசிக் வைஸ் எப்படி இருந்துச்சு மூவி? மியூசிக் நல்லா இருக்கு, புதுசாக இதை பண்ணுறது நல்லா இருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்க மூவியில்? ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கா? அதாவது ஒரு முற்போக்கு சிந்தனையாக எடுத்துருக்காங்க. விடோ வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிற மாதிரி. இது எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இல்லை, ஓரளவுக்கு ஓகே, எனக்கு ஓகே தான். பாட்டுலாம் பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ஓடிட்டோம்னா அப்போ படம் நல்லா இல்லைங்களா? நல்லா இல்லைன்னு சொல்லுவார் சார். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது. இது எல்லாருமே ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இது கரெக்டு, இது தவறுன்னு ஒரே கருத்தாக தான் இருக்கும். நீங்கள் 4 பேரும் ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி அப்படிங்கும்போது என்னை வந்து எகென்ஸ்டாக பார்க்கலாம். அது மாதிரி அவங்கவுங்களோட கருத்து சார். அது ஏற்றுக்கிறோட மனப்பக்குவத்தை பொறுத்தது நமக்கு. ஓகே சார், நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது. மியூசிக்கு நல்லா இருக்குது, மெலோடிஸ் நல்லா இருக்குது. புதுசாக யாரோ வந்திருக்காரு, அது தெரியாது. ஒரு 10 நிமிஷம் தான் வரட்டும் சொல்கிறாங்க. 10 நிமிஷம் இடைவெளிக்கு அப்புறம் வராப்புல, ஒரு 1 hour பக்கம் வராப்புல. நல்லா இருக்கு. ஜென்ரேஷன் எல்லா ஜென்ரேஷனும் எவ்வளோ என்ன மாடர்னாக மாறினாலுமே இதுதான் நடக்குது. எல்லாமே அதுதான். ஸோ கண்டிப்பாக இப்போ மாடர்னாக இருக்கிற இடத்துல பண்ணிக்கோங்கன்னு யாருமே அப்ரோச் அந்த மாதிரி மூவி நம்ம நிறைய பார்க்கவே இல்லையே. ஸோ அதுக்கே இப்போ அதுதான் இப்போ இந்த பேஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ரொம்ப மேலே போய் பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம அப்ரோச் பண்ணுறதுல எதுவும் இது கண்டிப்பாக இந்த மூவி தப்பாக பார்க்குறாங்க. எப்படி வேணா பாக்குறாங்க. பட் அதுதான் நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு துணை இருந்தா அவங்க வந்து சேஃபா இருப்பாங்க லைஃப்ல. அவங்களுக்கு இப்ப எல்லா இடத்துக்கும் நம்ம கூட போக முடியும். அட்லீஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தா அவங்க லைஃப் ஃபர்தர் மூவ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்களுக்கு நம்ம இப்ப வந்து கூட வீட்லயே கூட இப்ப பெரியவங்க எல்லாம் இப்ப என்ன பசங்க இருக்காங்க அந்த மாதிரி சொல்லதான் செய்வாங்க. பட் நமக்கு அது புரியும், அந்த கஷ்டம் என்ன, எவ்வளவு கஷ்டம் இருக்கும்ன்றது. அவங்களே அந்த மைண்ட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த மூவி வந்து அவங்க மாதிரி பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம யோசிக்கிறது தப்பு புரிய வைக்கும். இல்ல அதுதான் அவேர்னஸ் கிடையாது அவ்வளவா. அவ்வளவுதான் அவங்க லைஃப் முடிஞ்சிச்சு. பசங்களை பார்த்துட்டு அவங்க லைஃபை முடிச்சிடலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்றதுக்கு தான் இந்த மூவி வந்து ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பா இது ரியல் இன்சிடென்ட். கண்டிப்பா இது அதுதான் இந்த மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட்டை எடுத்து பண்றது, அதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்றது, அதை எமோஷனலா கனெக்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது எமோஷனல் நமக்கு ஒரு சீன்ல அழுக வருதுன்னா கண்டிப்பா அது சக்சஸ் தானே. எல்லா கதையிலுமே எமோஷன் தான் மெயின். ஒரு எமோஷனலா அந்த மூவி வின் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து
சக்ஸஸ்ஃபுல் மூவி தான். ஸோ இட் இஸ் வெரி குட். அப்படி ஒன்றும் தெரியல. அதுதான் ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் சொன்னீங்களா இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணி ஊரில் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. அவங்களோட ஒப்பீனியனை தான் சொல்லியிருப்பாங்க. நமக்கு இப்போ என் அம்மா சிங்கிள் பேரண்ட், எங்கள் 2 பொண்ணுங்கள எங்கள் அப்பா நான் 11th படிக்கிறப்ப அப்பா இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாமல் அவங்க எங்களை இண்டிபெண்ட்டாக வளர்க்குறப்ப எனக்கு அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. மேபி அது அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, தேவையில்லை. ஸோ அது அவங்களோட ஒப்பீனியன் தான். எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இதுதான் எமோஷனா எல்லாருக்குமே, எல்லா ஆடியன்ஸுக்குமே அது கன்வே ஆச்சு. விஜய் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தான் வராது. ஓகேவா ஏன் இருந்தா என்ன தப்பு, இல்லனா என்ன தப்பு? போர்ஷன் கம்மியா இருக்காது. நிறைய பேர் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க. அவரோட ரோல் அவர் எப்படி பண்ணியிருக்காரு, அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா? அவர் இப்போ வந்து ஃபுல் படம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, படம் பார்க்காதவங்க விஜய் ஆண்டனி படம்னு வருவாங்க, அவரோட போர்ஷன் கம்மியா இருக்கும். அதுதான் படத்துல ஏன் உமன் ஓரியன்டா இருக்கக்கூடாதா? பேஸ்டே அதுதானே. எதிர்பார்த்து வராங்களா ஒரு ஹீரோவோட படம்? நீங்க படம் பார்த்தீங்க, உங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்களுக்கு அதுதான் அது பார்த்தப்பறம் தான் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும்.